அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட சிஸ்டே குருமுரளி. என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு என்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனா, வருகின்ற சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி. சொந்த வீட்டுல சுக்கிரனுங்க, அவருடைய சொந்த வீட்டுக்கு சுக்கிர பகவான் வந்திருக்கார். அப்ப 12 ராசிக்காரர்களுக்கு எது மாதிரியான யோகத்தை கொடுக்க போறான்னு பார்க்கணும். ஏன்னா சுக்கிர பகவான் வந்துட்டாவே யோகமான கிரகம், திடீர்னு யோகத்தை காட்டக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான் தான். ஒரு வருஷ பலனை ஒரு மாசத்துல கொடுக்கும். எல்லாரும் பாருங்க, ஜாதகத்துல வந்தவொடனே சுக்கிர தசை வந்து சுக்கிர புத்தி வந்தா உடனே ஜாதகத்தை எடுத்து பார்ப்பாங்க பாருங்க. ஏன்னா திடீர் ராஜ யோக கிரகம் சுக்கிர பகவான். ஏன் ராஜயோகம்னு சொல்றேன்? ராஜ கிரகமான சூரியோட சேர்ந்து சுக்கிர பகவான் உட்கார்ந்துருக்காரு. அப்ப இந்த சுக்கிர பயிற்சி என்ன, நிறைய பேருக்கு வாழ்க்கையை மாத்தக்கூடிய பயிற்சியாக இருக்கும். இப்ப சுக்கிர பயிற்சி உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறா, இதை பத்தி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். இதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னா, 4 கிரகம் இணையுது பாருங்க. அதாவது சூரிய பகவான், சுக்கிர பகவான், குரு பகவான், புதன் பகவான் எல்லாமே பாருங்க. அறிவுக்குள்ள கிரகம் இணையுது. குரு பகவான் இணைகிறாரு, சுக்கிர பகவான் இணைகிறாரு, அசுர குரு தேவகுரு 2 கிரகம் சேர்ந்து இருக்குது. அப்ப இந்த இடத்துல எல்லா கிரகம் ஆட்சி பலமா மாறிடும். சூரியன் ஆட்சியா வந்துருவாரு, குரு ஆட்சியா வந்துருவாரு, புதன் ஆட்சியா. ஏன்னா ஆட்சி பெற்ற கிரகத்தோட அந்த கிரகம் இணையும் போது இந்த 4 கிரகத்தோட யோகம் உங்களுக்கு என்ன யோகத்தை கொடுக்க போறார், இதை பத்தி தான் ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். அம்மன் அருள் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய பேர் நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க. எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது. இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை நம்ம கொடுக்குறோம். இப்ப இந்த பயிற்சி எப்ப ஆகிறார் கரெக்டா பாருங்க. மே மாசம் 19ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். ஜூன் மாசம் 12ஆம் தேதி வரை இந்த சுக்கிர பகவான் பயிற்சியில இருக்கிறார். அப்ப இந்த ராசி ஃபுல்லாவே உங்களுக்கு 12 ராசிக்கு என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போறார், இதை பார்த்தா ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த கன்னி ராசி என்பர்களே, பொதுவாக கன்னி ராசி கால புருஷனுடைய 6வது ராசி தான் இந்த கன்னி ராசி. கடுமையாக உழைக்கக்கூடிய குணம் கன்னி ராசிகிட்ட இருக்கும். உழைப்பாளிகள் யாருன்னா கன்னிராசி சொல்லணும். அது மட்டும் இல்லாம எந்த வேலையும் கொடுத்து அந்த வேலையை டக்குன்னு அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த வேலையை பார்க்கக்கூடிய குணமும் கன்னிராசிட்டு இருக்குங்கிறாங்க. இவங்களுக்கு எந்த கலையும் நீங்க சொல்லிக் கொடுக்க வேணாம். ஒரு கலையை பார்த்தோன்னா அந்த கலையை கத்துக்கூடிய பக்குவமும் கன்னிராசிட்டு நிறைய இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இந்த ராசியை படுத்துட்டா பாருங்க, இளமையான தோற்றம் இருக்கும் பாருங்களேன். வயசு 60 இருக்கும், ஆனா 20 வயசான தோற்றம் இருக்கும். இதுதான் கன்னி. அது மட்டும் இல்லை, இவங்க எப்போதுமே உழைக்கக்கூடிய குணம் நிறைய இருக்கும். 6வது ராசினாவே பாருங்க, நிறைய வாழ்க்கையில போட்டி, போராட்டம், எதிரி, பகை, பிரச்சனை எல்லாமே தாண்டி 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 தான் ஒரு வாழ்க்கையில ஜெயிப்பாங்க. இதான் கன்னி. அவ்வளவுதான். ஏதாச்சும் ஒருத்தர் எதிரியா இருப்பார் இவருக்கு கன்னி ராசிக்கு, ஆனா அதுல ஜெயிச்சிருவார். ஜெயிக்கக்கூடிய குணம் இவங்ககிட்ட நிறைய இருக்கும். கன்னினாவே ஒரு திறமையான குணம், ஒரு பக்குவமான ஒரு குணம் மனசுக்குள்ள மைண்ட்ல இருக்கும். தான் கன்னி ராசி. அப்படிப்பட்ட கன்னிராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார்? ஆசை இல்லாத மனிதனே கிடையாதுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும். நான் இதுல சாதிக்கணும், அதுல சாதிக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். இந்த ஆசையை காட்டக்கூடிய கிரகமே சுக்கிர பகவான் தாங்க. நல்லா பாருங்க, இந்த ஆசையை காட்டக்கூடியதும் சுக்கிர பகவான் தான். நமக்கு சுகத்தை காட்டக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான் சொல்றாருங்க. நம்ம வாழ்க்கையில சுகம், நிம்மதியா ஒரு சுகமா இருக்கணும், நான் சுகபோகமா வாழணும், நல்லா உல்லாசமா இருக்கணும் அப்படின்னா யாரு வேணும்? சுக்கிர பகவான் ஜாதகத்துல வேணும். இவர் இல்லைன்னா இருக்க முடியாது. இப்ப சுகபோகத்துக்கு சுக்கிர பகவான் ஆதிக்கமா வர்றார். ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடியகிறோம் சுக்கிர பகவான் சொல்றாங்க. ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடியகிறோம் சுக்கிர பகவான். அது மட்டும் இல்லைங்க, பொதுவா பாருங்க, உல்லாசமான பயணங்கள், வெளியூர் இது மாதிரி போறது, இந்த அழகு பொருட்கள்லாம் இருக்கு பாருங்க, இந்த பியூட்டி பார்லரு, ஃபேன்சி ஸ்டோரு, அப்புறம் நிறைய விஷயத்துல பாத்தீங்கன்னா அந்த சுற்றுலாத்துறை, இது எல்லாமே பாருங்க இந்த சுக்கிரபகவான் அதிகமாக போற ஒருத்தருடைய சுக்கிரன் ஜாதகம் நல்லா வச்சா முகப்பானை பாருங்க, பார்த்தோன்னு ஒருத்தரை கவரக்கூடிய குணம் இருக்கும் பாருங்க, அதான் சுக்கிர பகவான்.
இனிப்புக்கு காரகர் சொல்றாங்க, சொகுசுக்காரு சொகுசு பங்களா இதுக்கெல்லாம் அதிபதி சுக்கிர பகவான் சொல்றாங்க. மெயினா பாருங்க, எல்லாரும் இந்த சுக்கிர பகவான் திசையோ புத்தியோ வந்துருச்சா பாருங்க, எடுத்து ஜாதகத்தை எடுத்து உடனே போய் பார்ப்பாங்க. கன்னிராசியில வராது, புத்தி வரும், சுக்கிர புத்தி வரும். அப்ப ஜாதகத்தை எடுத்து பார்ப்பாங்க, ஓ நமக்கு சுக்கிர பகவான் ஏதாச்சும் யோகத்தை கொடுத்துருப்பாரா. ஏன்னா பெருங்கொண்ட பணத்துக்கு குரு, சின்ன சின்ன வருமானத்துக்கு இந்த சுக்கிர பகவானை சொல்றாங்க. அதெல்லாம் சொல்லுவாங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, உனக்கு சுக்கிர தசை வருதுயா கூரையை பிரிச்சுட்டு கொட்டியாம்பாங்க. ஏன்னா தற்போதைய சுக வருமானத்தை அவர் கொடுத்துட்டு போயிருவார். இதான் சுக்கிர பகவான் ஒரு வருஷ பலனா ஒரு மாசத்துல கொடுப்பாரு. அதனாலதான் இந்த சுக்கிர பகவானுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்டா சொல்லுவாங்க இந்த கிரகத்தை மட்டும். ஒருத்தர் சுகமா இருந்தா எந்த ஒரு பிரச்சனை இருக்காதுல்ல வாழ்க்கையில, ஒரு மனிதன் நிம்மதியான சுகம் தானே, இதை கொடுக்கக்கூடியதான் சுக்கிர பகவான் தான். அப்படிப்பட்ட பயிற்சியை பத்தி நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? சுக்கிரன் கொடுக்கறத இப்ப யாராலும் தடுக்க முடியாதுப்பா. ஏன்னா உங்களுக்கு அந்த மாதிரி இடத்துல இருக்காரு சுக்கிர பகவான். இப்ப இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க, நம்ம ஒவ்வொரு நட்சத்திரமும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப கிரக அமைப்பு பார்க்கும்போது உங்க ராசியிலே கேது பகவான் இருக்காரு இந்த சுக்கிர பயிற்சியில. அடுத்து பார்த்தோன்னா 6ஆம் பாவத்துல சனி பகவான் இருக்காரு கும்ப ராசியில. அடுத்து பார்த்தோன்னா உங்களுக்கு செவ்வாயும் ராகும் சேர்ந்து இருக்காங்க உங்களுக்கு 7ஆம் பாகத்துல. அடுத்து 8ஆம் பாவத்துல புதன் பகவான் சஞ்சார செய்றாரு மேஷ ராசியில. 9ஆம் இடத்துல சூரிய பகவான், சுக்கிர பகவான், குரு பகவான் 3 கிரகம் சஞ்சாரம் செய்றாங்க. ஒரு சில தினத்துக்கு அப்புறம் புதன் நகர்ந்து வந்து நேரா 9ஆம் பாவத்துக்கு வருவார். 9ஆம் இடத்துல சுக்கிரன், சூரியன், குரு, புதன் எல்லாமே உங்க ராசி எழுதி 9ஆம் இடத்துக்கு வர்றாரு. இதுக்கு முன்னாடி அவர் நீசமா இருந்தார், செவ்வாய் ராகு சேர்ந்துருச்சு. செவ்வாய் பாங்க ஒரு சிலதுக்கு அப்புறம் சொந்த வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்ப இந்த கிரக பயிற்சி உங்க வாழ்க்கையில மாற்றக்கூடிய பயிற்சி. அவ்வளவுதான், உங்க வாழ்க்கையை மாற்றும். ஏதோ ஒரு வாழ்க்கையில ஒரு சேஞ்ச் உங்களுக்கு கிடைக்க போது, அது நல்லதா கிடைக்க போது பாத்துங்க. எதிர்பாராத ஒரு மாற்றம் வாழ்க்கையில நீங்க சந்திக்காத ஒரு விஷயம் சந்திக்க போறீங்க. வாழ்க்கையில எவ்வளவு பெரிய ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வரும். அப்ப அந்த சுக்கிர பயிற்சி உங்க வாழ்க்கையில வசந்த காலத்தை காட்டக்கூடிய பயிற்சி இந்த சுக்கிர பயிற்சி. எது வந்தாலும் சரி இனிமே எதிர்த்து நின்று ஜெயிக்க போறீங்க. அவ்வளவுதான். ஏன் ஜெயிப்பீங்க? காரணம் தெரியுங்கள, ராஜ கிரகமான சூரியனோட சேர்ந்துதான் இந்த சுக்கிர பகவான் இருக்காரு. அடுத்தது சூரியனோட சேர்ந்து புதன் தோற்றுவார். எப்ப? கரெக்டா 31ஆம் தேதிக்கு அப்புறம். சுக்கிர பயிற்சி 19 வருது, 31ஆம் தேதி புதன் போய் சூரியனை போய் தொடுறாரு. அப்ப நீங்க சூரியனை மாறிடுவீங்க. யாரு? புதன். அப்ப எல்லாமே 9ஆம் இடத்துல எல்லா கிரகம் இருந்தாவே ஒரு பலம் தான். நம்முடைய ஜாதகத்துல என்ன பார்க்கணும்? 1, 5, 9 இந்த இடத்துல எந்த கிரகம் இருந்தா அது நல்லதை மட்டும்தாங்க பண்ணும். மெயினா 9ஆம் பாவங்கிறது பாக்கியஸ்தானம். அங்கே போய் இவ்வளவு கிரகம் இணையுது. அப்ப இங்க கெட்ட பலன் சொல்ல முடியுமா? கன்னிராசிக்கு கிடையவே கிடையாது. எல்லாமே நல்ல பலன் தான். வாழ்க்கையில எல்லாமே சாதிக்கக்கூடிய நேரம் தான். எது வந்தாலும் நீ உங்க பக்கம் வெற்றி தான். இனிமே நீங்க போகக்கூடிய என்ன பாதை? வெற்றி பாதை, வீரமான பாதை நோக்கி போறீங்க. இதுக்கு முன்னாடி என்ன பலனை பார்த்தீங்க கன்னிராசிக்காரர்? சொல்லலாமா? ஒரு வருஷம் பட்ட கஷ்டம், செம்ம கஷ்டம். என்னடா வாழ்க்கை, வாழ்க்கையே இப்படியா, நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம் அப்படிங்கிற சிந்திச்சவங்க பல பேருங்க. நண்பர்கிட்ட பிரச்சனை, கூட்டாளிகிட்ட பிரச்சனை, மனைவி கிட்ட பிரச்சனை, வேலையில பிரச்சனை, உத்தியோகத்துல பிரச்சனை, இடத்துல பிரச்சனை, வண்டியில பிரச்சனை, வாகனத்துல பிரச்சனை, வாகன ரிப்பேரு, உங்களுடைய அம்மாவுடைய உடம்புல பிரச்சனை, உங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவு, மர்ம உறுப்பு சம்மந்தப்பட்ட தொந்தரவு, திடீர் கண்டம், திடீர் உடம்புல ஒரு ஆப்ரேஷன், மருத்துவ செலவு. இது எல்லாமே பார்த்தவங்க யாருன்னா கன்னிராசிக்காரங்க. ஏன் இப்போ ஒரு மாசம் எடுத்து பார்த்துக்குவோம், ஒரு குழப்பமா இருக்கு. ஏன்னா கேது உங்க ராசியில இருக்கா, ஒரு மனக்குழப்பத்தை கொடுத்து உங்களை உட்கார வைக்கிற. ஒரு ஸ்டெடியான ஒரு மைண்டு உங்களால எடுக்க முடியல. ஒரு முடிவு எடுத்து ஒரு விஷயத்துல இறங்க முடியல. இறங்குவோமா வேணாமா, போவோமா போக வேண்டாமா, சரி ஒரு குழப்பத்துல இருக்கு. இந்த கேது வந்தா குழப்பி விட்டுருவாருங்க. யார் ஜாதத்துல கேது யோகமா இருக்கோ இப்போ டாப்ல கொண்டு போவார். யார் ஜாதத்துல பலவீனமோ நான் சொன்ன விஷயம் இங்க நடந்திருக்கும். மருத்துவ செலவு தான், உடல் ரீதியா மருத்துவ செலவு, மனக்குழப்பம், மன ரீதியா பாதிப்பு, தொழில சரியா இல்லை, உத்தியோகத்துல சரியா இல்லை, இது மாதிரி நிறைய தடைகளை பார்த்துட்டாங்க கன்னிகா ராசிக்காரன். படிப்பு, கல்வி, மந்தமான தன்மை, இது எல்லாமே பாக்குறீங்க. ஒரு இடமாற்றம், நிறைய செலவு, குடும்பத்துல எல்லாமே பார்த்துட்டாங்க. இனிமே கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா உங்களுடைய பிரச்சனை எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துங்க. வாழ்க்கையே உங்களுக்கு இனிமே வசந்த காலம்தான். நான் கெட்ட பலன் சொல்றாப்புல இனிமே இல்லை, நிறைய நல்ல பலன் உங்களுக்கு இருக்குது கன்னி ராசிக்காரன். முதல் பலன், நான் வீடு கட்டணும், இடம் வாங்கணும், இல்ல பூமி வாங்கணும், ஒரு விரைய செலவு பண்ண போனா கண்டிப்பா 100% இப்ப பண்ணுங்க இந்த சுக்கிர பயிற்சி.
ஏன்னா ஆடம்பர சொகுசுக்காரு சொகுசு பொங்கல் எல்லாமே சுக்கிர பகவான் தானே. அதான் உங்க ராசி அதிபதி போய் சுக்கிர பகவான் போய் தொடுறாரு ஒரு சில தினத்துக்கு அப்புறம். அப்ப வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் இதெல்லாம் வாங்குறது, பண்றது, மாத்துறது எல்லாமே 100% பண்ணிக்கலாம். இந்த பிளான்ல தான் உங்க மைண்ட் செட்டை ஓடும். ஏன் வீடு இடத்துல மட்டும் உங்க மைண்ட் செட் போகணும், அது காரணம் சொல்றேன். 4ஆம் வீட்டதிபதி குரு, 4ஆம் வீட்டதிபதி குரு, 7ஆம் வீட்டதிபதி குரு, அவர் 9ஆம் இடத்துல பாக்கியத்துல போய் நிக்கிறாரு. அந்த குருவை புதன் போய் தொடுறாரு. எப்ப தொடுறாரு? 31ஆம் அப்புறம். அப்ப வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், இடத்த மாத்துறது, வெளியூர் போறது எல்லாமே பண்ணலாமா வேண்டாமா? 100% பண்ணலாம். வெளிநாடு போகலாமா வேண்டாமா? ஆல்ரெடி போயிருப்பீங்க, இப்ப போறீங்க. நிறைய பேருக்கு விசா வந்துடும். ஏன்னா 12ஆம் வீட்டதிபதியான சூரிய பகவான் இங்க சேர்ந்திருக்கிறார். இந்த புதனும் சூரியன் போய் தொட போறாரு. அப்ப வெளிநாடு, வெளியூர் யோகம் சூப்பரா இருக்கு. இப்ப எடுத்துக்கலாமா? வெளிநாடு, வெளியூர் எல்லாமே இருக்கும். வீடு, இடம், பூமி, எப்படிப்பட்ட கோர்ட்டு கேஸ் வழக்கு இருக்கட்டும், எந்தப்படிப்பட்ட வழக்கா இருக்கட்டும், அந்த வழக்கு உங்களுக்கு தீர்ப்பாகும், உங்களுக்கு சாதகமா வருங்க. அவ்வளவுதாங்க. வழக்கு பிரச்சனை இல்லை, உங்களுக்கு சாதகமா வருது. இந்த நேரத்துல பாத்துக்கணும். ஏன் வழக்கு பிரச்சனை உங்களுக்கு வராதுன்னா, நல்லா பாருங்க, வழக்குக்கு அதிபதி புதன் பகவான் தான். அவர் 8ஆம் இடத்துல இருந்தார். அப்பா இங்க வழக்க கொடுத்தாரு. இதுக்கு முன்னாடி ஏதோ டாக்குமெண்ட்லயே ஏதோ ஒரு கோர்ட்டு கேஸோ ஒரு பிரச்சனையை பாத்தீங்க, இனிமே பார்க்க மாட்டீங்க. இந்த வழக்கு பிரச்சனை முடிஞ்சு ஒரு நிம்மதியான அனுகூலத்தை நீங்க பார்க்க போறீங்க. எப்படிப்பட்ட கோர்ட்டு கேஸையும் இப்ப ஒரு முடிவு வந்துடும், தடைகள் வராது. இப்ப வழக்குகள் ஒரு முடிவுக்கு அனுகூலமா நிறைய ஒரு சப்போர்ட்டா வரப்போகுது உங்களுக்கு. அரசாங்கம் மூலமா அந்த வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்துடும். இடத்துலயே, பூமியிலையும் நிறைய பேர் அரசாங்க எக்ஸாம் எழுதுறீங்க பார்த்தீங்களா, மாணவர்கள் தைரியம் எழுதுங்க. உங்களுக்கு அரசாங்க வேலை கண்டிப்பா 100% இந்த சுக்கிர பயிற்சி அள்ளி கொடுத்துரும். கண்டிப்பா கிடைக்கும். நிறைய பேர் கிடைச்சிடும் அரசாங்க வேலை, அரசு மூலம் அனுகூலம், எல்லாமே வெற்றியை கொடுக்குறாரு. ஏன்னா 9ஆம் இடத்துல இவ்வளவு கிரகம் சேர்ந்துருக்கு, அதை நான் சொல்றேன். அப்ப அரசாங்க தொடர்பு, அரசு மூலம் அனுகூலம், எல்லாமே வெற்றி உங்க பக்கம் தேடி வருது. இப்ப அரசாங்க வேலை கிடைக்குது, அரசு மூலம் அனுகூலம் கிடைக்குது. இனி எந்த சப்ஜெக்ட் படித்தாலும் சரி, எந்த சப்ஜெக்ட் எடுத்து படித்தாலும் சரி, கன்னி ராசிக்காரங்க சூப்பரா படிங்க. படிப்பு கல்வி நல்ல ஒரு யோகத்தை கொடுத்துருவாரு. எதிர்பார்க்காத யோகம், படிப்பு கல்வியில நல்ல ஒரு மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில கிடைக்கும். கல்வி தடை இல்லை, தாமதம் இல்லை. இனிமே கன்னி ராசிக்காரங்க அரசாங்க வேலையும் ஒரு அனுகூலம். திருமண வாழ்க்கை, திருமணத்துல எவ்வளவு தடையை பார்த்தீங்க. கணவன் மனைவி நான் ஃபர்ஸ்டே சொன்னேன்ல, நிறைய பிரச்சனை இருந்துச்சு. கண்டிப்பா இதுக்கு முன்னாடியே இருந்திருக்கும். கணவன் திருமணம் பேசி முடிச்சு கிட்ட போவாங்க, நின்றும் தடையாகும், கல்யாணம் ஆகாம நிறைய பேர் தடைப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. இனிமே தடையாக வராது. இனிமே திருமண வாழ்க்கை சூப்பரா இருக்கும். 31 அப்புறம் பாருங்க, திருமண வாழ்க்கையில கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பரா இருக்கும். 2வது திருமணம் சரி, முதல் திருமணம் சரி, ரெண்டுமே ஓகே ஆகும். காதல் திருமணங்கள், மனசுக்கு பிடிச்ச பெண்ணை திருமணம் பண்ணக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது. ஏன் வருது? 5ஆம் வீட்டது யாரு? சனி பகவான் தானே. அவர் போகக்கூடிய நட்சத்திரம் பாருங்க, குருவோட சாரத்துல போறோம். அந்த குரு எங்க இருக்காருன்னா 9ஆம் இடத்துல பாக்கியத்தில் இருக்காரு. அப்ப காதல் திருமணம் சார்ந்த விஷயம், குழந்தை பாக்கியம் ரெண்டுமே ஓகே ஆகுது. திடீர்னு கிடைக்குது. கண்டிப்பா கன்னிராசிக்கு இந்த அமைப்பு இருக்கு. ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருக்கும், அவ்வளவுதான். இது எல்லாமே உங்க ஜாதகத்துல, பிறப்பு ஜாதகத்துல எந்த தேதி, எந்த நேரத்துல பிறந்தீங்க, உங்க ஜாதகத்துல எந்த கிரகம் இப்ப தசாபுத்தி நடக்குது, அந்த கிரகம் நல்லா இருக்கான்னு பாத்துக்கிட்டு போகலாம். இப்ப சுக்கிரவான் பத்தி பேசுனா சுக்கிரன் உங்களுக்கு என்ன யோகத்துல இருக்கான்னு பாத்துக்கிட்டு சூப்பரா இருக்கும். ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறாரு, அமைச்சு கொடுக்குறாரு. அதே மாதிரி உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மருத்துவ செலவுமே இருக்காது. மருத்துவ செலவு குறைஞ்சு நல்ல ஒரு மகத்தான ஒரு நேரத்தை பாக்குறீங்க. தந்தை தாயோடைய சொத்துக்கள், இடத்துல இதுல எல்லா பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வரும். மெயினா பொருளாதார வளர்ச்சி கொஞ்சம் கூடும், சேமிப்பு சூப்பரா இருக்கும். அரசியல் ஃபீல்டு பட்டே கலப்பலாம். அரசியலுக்கு தான் என்னை பொறுத்த கன்னிராசிக்கு ஃபர்ஸ்ட் கேரண்டி. அரசாங்க கிரகம் உங்களுக்கு பலமா 9ஆம் இடத்துல இருக்குது, சுக்கிரனோட சேர்ந்து இருக்குது, குருவோட சேர்ந்து இருக்குது, 4க்கும் 7 சேர்ந்து, பொதுமக்களோட தொடர்போட சேர்ந்து இருக்குது. அப்ப கண்டிப்பா அரசாங்க அரசியல் ஃபீல்டு சூப்பரா இருக்கு. லாட்ரி யோகம் நிறைய பேர் மற்ற ஜாதகம் பார்த்து கேட்கறது, இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க. கண்டிப்பா கிடைக்குது. ஏன் கிடைக்கும்? உங்களுக்கு சூப்பரா பர்ஃபெக்டா கிடைக்கும். 9ஆம் இடத்துல அவர் எங்கே பார்ப்பார்? 3ஆம் இடத்தை முயற்சி செலுத்த பார்ப்பார். உங்க ராசி அதிபதி 9ஆம் இடத்துல சேர்ந்துட்டாவே இங்க லாட்ரி யோகம் மிகப்பெரிய பெருங்கொண்ட பணம் உங்களுக்கு வாண்டடா கிடைக்கும். அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு விரையம் பண்ணாம ஜாதக பார்த்து முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா அந்த லாட்ரி யோகம் உங்களுக்கு உண்டு. ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ், கமிஷன் பிசினஸ், ரியல் எஸ்டேட், இது எல்லாமே சூப்பரா இருக்கு. ஐடிஐ ஃபீல்டு, டீச்சிங் லைன், மருத்துவத்துறை எல்லாமே இருக்கும். நிறைய பேர் வேலை உத்தியோகத்துல தடைப்பட்டு இருந்துச்சு பாத்தீங்களா, வெளிநாட்டுல வெளியூர்ல வேலை பாக்குறவங்க, இன்னும் எனக்கு வேலையே கிடைக்கல,
ரொம்ப நாளா வெளிநாட்டில் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், கிடைக்க மாட்டேது. எல்லாமே ரெஸ்யூம் எல்லாம் கொடுத்துட்டேன், எல்லாம் ஓகே ஆகிட்டாங்க. நான் வேலையில் ஜாயின் பண்ணும்போது சொல்கிறேன், நிறைய வேலை உத்தியோக பிரச்சனை இருந்துச்சு, இனிமேல் இருக்காது. நல்ல வேலை, ஒரு ப்ரொமோஷனான வேலை உங்களுக்கு கிடைக்கும். ஜாதகத்தில் தசாபதி நல்லா இருந்தால் இப்போ வேலை உத்தியோகம் கண்டிப்பாக வரும். வெளிநாட்டில் சரி, இங்கே வேலை பார்க்குற 2 பேரும் சரி ஓகே வருது. அதே மாதிரி சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் தைரியமாக 31ஆம் அப்புறம் சுக்கிர பயிற்சியில் 31ஆம் தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க. சூப்பரான லாபம் இருக்கும். மருத்துவ செலவுமே இருக்காது பெருசா. உடல் உபதர்கள் பெண்களுக்கு எந்த ஒரு வேலை உத்தியோகம் தான் சரி நல்லாமே ஒரு வெற்றியை கொடுக்குறாரு. பெண்களுக்கு எல்லா காரியத்தையும் நீங்க காரியம் சாதிக்கலாம். இங்க போகக்கூடிய பதவி ஒரு வெற்றி பதவி வருது. அதே மாதிரி பாருங்க, லாட்ரி யோகம் பெருங்கொண்ட பண சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். வெளிநாட்டு வெளியூர்கள்லாம் அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதக பக்கம் முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா வெற்றி நிச்சயம். இப்ப நம்ம நட்சத்திர பலன்குள்ள போவோம். முதல் நட்சத்திரம் உத்திர நட்சத்திரத்துல பிறந்தவங்க எதுலையுமே தைரியமான குணம் இருக்கும், தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. கன்னிராசியில உத்திரத்துல பிறந்தவங்க ஒரு 10 பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உங்கள்கிட்ட எப்போதுமே இருக்கும். ஒரு தைரியமான குணம், தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. எதுவுமே நேர் வழியில் மட்டும் தான் போவாங்க, உங்களுக்கு குறுக்கு வழிலாம் தெரியாது. நல்ல ஒரு தொழில் வேலை இதெல்லாம் ஒரு அக்கறை எடுக்கக்கூடிய நபராக இருப்பா. குடும்பத்தை எடுத்து பார்க்கக்கூடிய குணம் உங்கள்கிட்ட இருக்கும். இவங்களுக்கு பாருங்க, வரக்கூடிய எதிர்காலம் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுத்துறாரு. ஒரு ராசி அதிபதி நட்சத்திர அதிபதியான 9ஆம் இடத்துல இருக்காரு. அப்ப ஏதோ ஒரு சுபகாரியம் சுப செலவு உங்க வீட்டுல வருது. ஏதோ ஒரு விஷயம் பண்ண போறீங்க, அவ்வளவுதான். ஒரு இடமாற்றம் வரப்போகுது, வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் வருது. படிப்பு கல்வி நல்லபடியாக கொடுக்குறாரு. படிப்பு கல்வியை நல்லபடியாக கொடுக்குறாரு. தொழில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. அனுபவத்தை எல்லாமே தேடி அமைச்சு கொடுக்குறாரு. வெளிநாடு வெளியூர் யோகம் சூப்பரா இருக்கு. வேலை உத்தியோக இடமாற்றம், தொழில் மாற்றம் எல்லாமே வருது. பெண்களுக்கு சூப்பரா இருக்கு. ஏன்னா அரசாங்க வேலை, அரசு மூலம் அனுகூலம் எல்லாமே தேடி வருது. உங்களுக்கு ஒரு தலைமை பொறுப்பு போக போறீங்க கன்னிராசிக்காரங்க. எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. இந்த உத்திர நட்சத்திரத்துல பிறந்தவங்க, அடுத்து அஸ்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க, நீங்க தான் எல்லாமே குடும்பத்தை எடுத்து பார்ப்பீங்க. ரொம்ப கற்பனை பண்ணுவீங்க. நிறைய கற்பனை உங்க மனசுக்குள்ள ஓடும். ஒரு வேலை கொடுத்தா அந்த வேலையுடைய கேரக்டரா நீங்க மாறிடுவீங்க. அஸ்தத்துல பிறந்தவங்க மட்டும் அப்படி குணம் இருக்கும். அதை நினைச்சுக்கிட்டே மனசுல நினைச்சுக்கிட்டே இருப்பாரு. எப்படா அந்த வேலையை போய் பார்ப்போம்னு சொல்லி மனசுக்குள்ள அந்த எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். இனிமே உங்களுக்கு பாருங்க, எல்லாமே லாபகரமா வருது. எல்லாமே ஒரு லாபத்தை கொடுக்குறாரு. சுக்கிர பேச்சு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குது வாழ்க்கையில. குடும்பம், வருமானம், இன்கம், தொழில் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. கணவனை ஒற்றுமை நல்லா இருக்கு. திருமண வாழ்க்கை சூப்பரா கொண்டு போறாரு. குழந்தை பாக்கியம் கிடைக்குது. குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி இருக்கு. இடம் பூமி சம்பந்த விஷயம் உங்களுக்கு வருது. கொலை சார்ந்த விஷயம் உங்களுக்கு அனுகூலமா அமைச்சு கொடுக்குறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அஸ்தத்துக்கு அப்புறம் சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க தைரியமான குணம் இருக்கும். இதுலையுமே தைரியமான குணம் இருக்கும், தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க எப்போதுமே பாருங்க, ஒரு இடத்தை விட்டு இடம் போடுறது, நிறைய பயணத்தை மேற்கொள்ளி வருமானம் திட்டுறது எல்லாமே இவங்க தான் இருப்பாங்க. வெளியூர் வெளிநாட்டுல வசி அப்படின்ற எல்லாமே இந்த சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க இருப்பீங்க. இனிமே பாருங்க, உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு வசந்த காலமா வருது. இடம், பூமி, வீடு, வண்டி, வாகனம் எல்லாமே சூப்பரா அமைச்சுருப்பாரு. வெளிநாடு வெளியூர் சூப்பரா வருது. வேலை உத்தியோகத்துல உயர் பதவி, கணவனுடைய ஒற்றுமை, திருமண பேச்சுகள், நண்பர்கள், பழக்க வழக்கம் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. இனிமே நீங்க போகக்கூடிய பதை எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி பாதையா வருது. மெயினா மருத்துவம், டெய்லரு, வண்டி வாகன பிசினஸ், நெருப்பு சம்பந்தோட வேலை, இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. அப்ப நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையா வருது. சித்திரத்துல பிறந்தவங்க அவருடைய கன்னிராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள பயிற்சியாக அமைகிறது.